பீஸா, பர்கரில் தொடங்கி இன்னும் பல அந்நிய சுவை உணவுப் பொருட்கள் இன்றைய இளைஞர்களை அதிகம் ஈர்த்து வரும் நிலையில் ஆன்லைன் மூலமான இவற்றின் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. இந்த போக்கு தொடர்ந்து விரிவடைந்து வருவதால் இணையதளங்கள் மூலம் நடக்கும் உணவுப் பொருட்களின் விற்பனையை உணவு தர நிர்ணய ஆணையமான FSSAI எப்படி அணுகுகிறது என்பதும் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விஷயத்தில் உணவு தர நிர்ணய ஆணையம் இருவித அணுகுமுறைகளை கையாள திட்டமிடுகிறது. பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பிக் பாஸ்கெட் போன்ற பிரபலமான இணையதளங்கள், அதாவது பல நிறுவனங்களின் பல பிராண்ட் பொருட்களை விற்பனை செய்ய ஒரு பொது சந்தையாக அமையும் நிறுவனங்கள் உணவு தர நிர்ணய ஆணையத்திடம் முறையான அனுமதி, அதாவது லைசன்ஸ் பெற வேண்டும் என கூறப்படுகிறது. மறுபுறம் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யும் உணவுப் பொருட்களை டெலிவரி செய்யும் பணியில் உள்ள நிறுவனங்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றையும் இந்த ஆணையம் வழங்குகிறது. அதன்படி இவை உணவு தர நிர்ணய ஆணையத்திடம் பதிவு பெற்ற அல்லது அதனிடம் முறையான அனுமதி பெற்று உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் நிறுவனங்களின் பொருட்களை மட்டுமே எடுத்து சென்று வழங்கும் சேவை பணியில் ஈடுபடலாம் என கூறப்படுகிறது. தொழில்நுட்ப சேவை வழங்குவது மட்டுமே எங்கள் பணி என சொல்லிக்கொண்டு எந்த வளையத்துக்குள்ளும் சிக்காமல் யாரும் தப்பிவிட முடியாது, கூடாது என்பது FSSAIயின் வாதம். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளோடு கடந்த மார்ச் 18 நடந்த கூட்டத்தில் தனது கருத்தை உணவு தர நிர்ணய ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த வகையில் இனி இணையதளங்கள் மூலம் விற்பனைக்கு வரும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் முயற்சியிலும் FSSAI ஈடுபட்டு வருகிறது.